நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவருக்கு போனாங்க ரீச் கொடுக்குற வார்த்தையை தேவனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கற்று தந்திருந்தார். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. அம்மே நீங்களாம் நல்லா இருப்பீங்க. ஒரு முறை இருக்கிறது உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை குறைபாட்ட வேதம் இருக்கிறது. அதில் காணாத ஒரு கல்யாணத்தை பற்றி கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்திருந்தார். அங்கே இயேசுவும் அழைத்திருந்தாங்க, இயேசுடைய தாயார் அழைத்திருந்தாங்க, சீசர்கள் வந்திருந்தாங்க. சாம்ஜம் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீட்டில் திடீர்னு இடையில திராட்சரசம் குறைந்து போச்சு. வர கல்யாண வீடுகளுக்கு வரவங்களுக்கு திராட்சரசம் கொடுப்பாங்க அங்கே இஸ்ரேல் தேசத்தில். அது மாதிரி இப்போ நம்ம இதுலேயும் கல்யாண வீடுகள் நினச்சிடுறாங்கன்னா கொடுக்காங்க திராட்சரசம், ஜூஸு, லெமன் ஜூஸு, அப்புறம் புதினா ஜூஸு, நிறைய ஜூஸ் கொடுக்காங்க. கல்யாண வீட்டில் உள்ளே போகும்போது எல்லாம் கொடுக்குற மாதிரி அங்கேயும் இது கொடுப்பாங்க திராட்சை ஜூஸ் கொடுப்பாங்க. அங்கே அப்படி கொடுக்கும்போது திடீர்னு அது வாரங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஃபங்க்ஷன். அந்த கல்யாண வீட்டில் வந்து திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு. அது எல்லோரும் முதல்ல விரும்பி அங்கே வந்து அது பண்ணால் ஃபஸ்ட்டு விருந்து எல்லோரும் நல்லா விரும்பி அதை குடிப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இல்லைன்னு அது வந்து ரொம்ப கஷ்டம். கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் போச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து ஏசப்பா இருந்தாங்க. அப்போ ஏசு தாய்மதி சொல்கிறாங்க, திராட்சரசம் இருந்துச்சு குறைவிட்ட போது ஏசுவி தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு என் மேலே என்ன எனக்கு செய்யலை வரல அப்படிங்காங்க. ஆண்டு வேலை வரணும். ஆண்டு வேலை வந்தால் அந்த அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீங்களும் குறைபட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் குறைவுள்ள பிள்ளைகளாக இருக்கலாம். அதனால் ஆண்டு வசனம் என்ன சொல்லுன்னா, என் வேலை இன்னும் வரலை. இப்போ ஒரு வேலை வந்துச்சுன்னா எல்லாமே ஆசீர்வாதம் தான். அவர் வேலை வந்துட்டாங்க. ஏசுப்பா உங்கள் வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் வீட்லேயே எங்கள் வீட்லேயே எல்லா வீட்லேயும் ஏசு படிச்சுறாங்க. அவர் தேடுற எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க. தேடாத பிள்ளைகள் வீட்டில் கூட என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் கூப்பிட்டா கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஏசப்பா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. உண்மையாக நோக்கி கூப்பிட்ற யாருக்கும் ஏசு விசு சமயமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் வேதம் கூறுகிறது. அந்த இடத்துல வந்து அவர் திடீர்னு வந்து போகும்போது என்ன இன்னும் வரலன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு தாய் வேலைக்கு நோக்கி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. அப்போ இன்றைக்கி வசனம் அதான் சொல்லுது, ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும். அவர் என்ன அது வந்து நம்மளை வந்து ஒரு அழைப்பு, ஒரு பெரிய அழைப்பு. அந்த அழைப்புக்கு வந்து ஏசு கிறிஸ்து தான் தலைவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். எவ்வளோ அவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம மனம் விரும்பினபடி போய்கிட்டே இருந்தோம்னா வேதம் கூறுகிறது, மாம்ச சிந்தை மரணம். அதனால நம்ம என்ன சொல்லலாம், ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதன்படி செய்யும் போது தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அது எப்படி பெற்றுக்கணும்னா ஏசப்பட்டு போய் அதை கற்றுக்கொள்ளணும். மரியாள் தன்னை விட்டு எடுக்கூடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் வேதத்தில் பார்க்குறோம். மரியாள் என்ன செஞ்சாங்கன்னா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்துருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செஞ்சாங்க, அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் மார்த்தாள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பலவித வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி, நான் வந்து ஒத்தையில வேலை செய்கிறேனே, அவன் வந்து அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, உமக்கு கவலை இல்லையா அப்படின்லாம் மார்த்தாள் கேட்பாங்க. என்கிட்ட மரியாள் மார்த்தாள் லாசரு 3 பேர், ஒரு சகோதரன் 2 சகோதரி. அவங்க வீட்டுக்கு ஏசப்பா போயிருப்பாங்க, சீசர்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கும் அவங்க கூட போன சீசர்களுக்கும். அப்போ வந்து இந்த மார்த்தாள் சகோதரி தான் சமையல் செய்கிறாங்க. மரியாள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் பேசுகிறத கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேலையில் முழு கவனம் செலுத்தியிருக்காங்க. அவங்க வந்து சமையல் எல்லாமே செய்கிறாங்க. செஞ்சுக்கின்னு வச்சு வைக்கும்போது அவங்களுக்கு ஒத்தையில் செய்ய ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நான் ஒத்தையில் வேலை செய்கிறேனே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு உட்காந்துருக்கலாம், வந்து வேலை செய்ய சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பலவித காரியங்களை குறித்து நீ என்ன செய்கிற, கலங்கி தவிக்கிற. மரியாள் தன்னை விட்டு எடுக்கூடாது நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது ஒரு சமூகத்தை தேடணும், அவருடைய பாதத்தை அமரணும், அவர் என்ன சொல்கிறாலும் கேட்கணும். அப்படி அதன்படி நடக்கும்போது தான் பெரிய ஆசீர்வாதம் நம்மகிட்ட காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து 5000 பேருக்கு போஷித்த தேவர். ஒரு நொடிக்குள்ள அவர் சாப்பாடை என்ன செஞ்சிருவார், ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். எத்தனை 1000 மக்களுக்கும் எத்தனை லட்சம் மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்து அவரால் முடியும், அவர் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி தான் இந்த கல்யாண வீட்டிலையும் வந்து இருக்கிற. அதனால் அவருடைய இந்த குறைபட்ட போதுலாம் அவங்க தாயை இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, திராட்சை ரசம் குறைபட்டுட்டு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, வீட்டில்
உள்ளவங்ககிட்ட பேசலாம் வைக்கலாம். ஆனால் ஏசப்படத்தை நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. அவங்க ஏசப்பா அவர் எதனாலும் செய்கிறதுக்கு வல்லமுள்ள தேவன். அவர் எந்த ஒரு காரியத்திலையும் அற்புதத்தை செய்திருவார். அதனால தான் அவங்க சொன்னாங்க. அப்பன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட என்னுடைய வேலை இன்னும் என்ன செய்யலை வரலை அப்படிங்காங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் பிடிக்கிற மாதிரி பெரிய கச்சாடி அங்கே இருக்குது. அப்போ ஒரு 6 கச்சாடி அங்கே இருக்குது. ஆண்டவரை பார்க்காது மக்கள்லாம் வரலாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. கல்யாணங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பந்தி விசாரிக்கிறதுக்கு திராட்சை ரசம் இல்லை, அதுவும் ஆண்டுக்கு தெரியும். ஆனாலும் அவர் வேலை வரலன்னு சொன்னாலும் கூட என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து தண்ணி 2 கூட 3 கூட பிடிக்கிற மாதிரி பெரிய பெரிய கச்சாடி இருக்குது. அந்த தண்ணி கச்சாடி பூரா நீங்கள் என்ன செய்யுங்க தண்ணினால் நிரப்புன்னு சொல்லி பந்தி பரிமாறுறவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்க எல்லா கச்சாடிலையும் தண்ணி நிரப்பிட்டாங்க. தண்ணி தான் நிரப்புனாங்க. நான் ஆர்டர் சொல்கிறது என்னங்கிட்டா, அந்த மக்களுக்கு மோந்து போய் கொடுங்க அப்படிங்கிற மோந்து கொடுங்க அப்படின்னோடனே அவங்க எதையுமே யோசிக்கலை. அவங்க எதுவும் இந்த பந்தி பரிமாறுறவங்க எதையும் யோசிக்கலை. அவர் சொன்னார், இங்கே போய் மோந்து கொடுங்கன்னு சொன்ன உடனே அப்படியே அவங்க கீழ்ப்படுத்தாங்க. அப்படியே அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த தண்ணீர் என்ன செஞ்சாங்க, போய் எல்லாத்துக்கும் அந்த கல்யாணத்துக்கு பந்தியில் உட்காந்து அப்பளவத்துக்கும் கிளாஸில் ஊற்றி கொடுக்குறாங்க. போகிறவங்களுக்கு மாறவங்களுக்குலாம் ஊற்றி கொடுத்தாங்க. தண்ணீரை தான் நிரப்புனாங்க. அதான் திராட்சை ரசமாக மாறிட்டு ருசி உள்ளதாக இருந்துச்சு, மனம் உள்ளதாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லுக்கு அவங்க கீழ்ப்படியும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே நினைச்சாங்க காணப்படுது. அது கட்டுப்படி வேலை வந்ததுனால அந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சு நிரம்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கண்டா, 9ஆம் வசனத்தில் அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தண்ணீரை மோந்து அது மொண்டன் மேலே போட்டிருக்குது. வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு எது செய்யறது தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்கள். அதாவது முதல்ல நல்ல திராட்சை ரசத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு நினைச்சவங்க நம்மளே பார்க்குறோம்ல, குழம்பு காலையினா தண்ணீரை ஊற்றிடுவாங்க, ரசம் காலையினா தண்ணீரை ஊற்றிடுவாங்க வச்சுருவாங்க. இப்போ முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுருவீங்கன்னா நல்லது குடிப்பீங்க, பின்னாலே நினச்சிவாங்க தண்ணீராகிடும். ஆனால் முதல்ல ஊற்றிட்டு நீங்கள் பின்னால் ஊற்றுனது ருசி உள்ளதாக நீங்கள் மாற்றி கொடுத்தீங்களே. அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததே கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அப்படி சீசர்களும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதல் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அதனால் அவங்க சீசர்களே முதல் ஆச்சரியப்படுற மாதிரி ஆண்டவர் அங்கே பெரிய அற்புதத்தை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனுடைய கரம்புரிக்கு போகல, நீங்கள் உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். எல்லாமேலாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களோ அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசும்போது, ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியும் போது அந்த குறைகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுது நம்ம கீழ்ப்படிடும், என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிடும். அப்போ நாங்கள் இதுக்கு அங்கே எப்படி கீழ்ப்படியே அப்படின்னா, நீங்கள் வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படிங்க. சவுல் அவன் போகும்போது தமஸ்குக்கு போகும்போது அங்கே சீசர்கள் கிறிஸ்தவங்களை தமஸ்குல கட்டி தேவாலயத்தில் கட்டி போட்டு குடும்பம் நிறைய துன்பப்படுத்தினான். ஸ்தேவான்கிறவனை கூட கல்லெறி வச்சு கொல்ல வச்சான். ஆனால் அந்த மனிதன் தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப துன்பப்படுத்துறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், போகிற பதிவை சந்தித்த உடனே அந்த மனுஷனை சந்தித்த உடனே அவன் கேட்ட ஒரே கேள்வி, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பாத்திரம் அவன். அப்போ நான் என்ன செய்ய சித்தமாக நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு செய்ய முடியும் சொல்லி கொடுப்பார். நம்ம மனம் விரும்பினபடி ஓடலாம் கிறிஸ்தவ வழக்கு கிடையாது. சும்மா அது நம்மளோட இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த காணாமூர் கல்யாணத்தில் குறைந்த போதிலும் அந்த வீட்டுக்காரர்கள் முயற்சி எடுக்கலை. அதுக்கு என்ன பண்ணுன்னு வேறு முயற்சி எடுக்கல, ஏசிட்டு தான் போனாங்க. அவங்க என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே கீழ்ப்படுத்தாங்க. பந்தி விசாரிப்புக்காரங்க பந்தி பரமாறுறவங்க தண்ணீரை ஊற்றுனாங்க. பந்தியை போய் ஊற்றுங்க எல்லாத்துக்கும் பந்தி பரிமாறினாங்க. உடனே போய் பரிமாறிட்டாங்க.
அது என்ன செஞ்சு முதல்ல உள்ள ரசத்தை பார்க்கணும் ருசி உள்ளதாய் மாறிட்டு. அப்படிதான் நம்மளுக்கு முதல்ல நம்ம எப்படி இருந்தோமோ, ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு படிப்பது போக 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 அதை ஆச்சரியப்படும்படியே கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கும் வச்சிருக்கார், உங்களுக்கும் வைத்திருக்கிறார். அவர் சமூகத்தை இந்த வேதத்தில் இருந்து வேதத்தை வாசிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். இது ஒரு பெரிய பொக்கிஷம், இது பெரிய ஒரு புதையல். இந்த புதையல்களை நிறைய அடங்கியிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை நீங்கள் வாசிங்க, அவர் என்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த காணவர் கல்யாணத்தில் துறைகள் எல்லாம் நிறைவாக்கி ஆண்டவர் கொடுத்தார். ருசி உள்ளதாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். மக்கள் ஆச்சரியப்படும்படியே கர்த்தர் மாற்றினார். அதே போல நம்மளையும் மாற்றுவார், உங்களையும் மாற்றுவார். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. காணவர் கல்யாணத்து வீட்டில் தண்ணீரை ரசமாய் மாற்றி ஆண்டவர் கொடுத்து மக்கள்லாம் ஆச்சரியப்படும்படியே கர்த்தர் வைத்தபடினால இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வாதம் தருவாராக. உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி தருவார். அவரை விசுவாசிங்க, அவரை இன்னும் நெருங்குங்க, இன்னும் நெருங்கி அவர் சமூகத்துக்கு வாங்க, இன்னும் நெருங்குங்க. உங்கள் செப்பத்தை கூட்டுங்க, அவன்கிட்ட பேசுங்க. நீங்கள் பேச 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 உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும். நீங்கள் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தை தேடி அவர்கிட்ட பேசுங்க. அவர் நம்மளோடு பேசுவார், நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், நம்மளுக்கு போதிக்கிறது போதிப்பார். அவருடைய ரகசியமே கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்கிட்ட இருக்குன்னு வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து வருவாராக. கர்த்தர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை பிடிச்சி ஜெபிப்போம். நான் தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு நீ தகப்பனே சென்று ஆண்டவரே அங்கே இருக்கும்போது தகப்பனே ஸ்தோத்திரம், திராட்சை ரசம் குறைந்த போதிலும் என் தகப்பனை உங்களிடத்துல வந்து சொல்லும்போது என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னீரப்பா. வேலை வந்தபோது தண்ணீரை ரசமாய் மாற்றி கொடுத்தேன், அது ருசியுள்ளதாய் மாற்றி கொடுத்தேன். ஆச்சரியப்படும்படியாய் பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயங்களை அங்கே செய்தீரப்பா. முதலாம் அற்புதம் சொல்லி வேதத்தை பார்க்குறீங்க ஆண்டவரை. எல்லா பிள்ளைகளும் ஆச்சரியப்பட முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கிறது ஆண்டவரே. ஒரு 100 கிளாஸோ 200 கிளாஸோ 300 கிளாஸோ இல்லை தகப்பனே. இறக்க மோக்க வந்துக்கிட்டே இருக்குப்பா. மோக்க நீ ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பீரப்பா. அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உனக்கு ஸ்தோத்திரப்பா. உன்னுடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே. நீர் என்ன சொல்கிறீர் நான் கேட்கிறேன்னு சொல்லி இப்படி சமூகத்துக்கு வரும்போது நீ தண்ணீரை ரசமாய் மாற்றுகிறீர், ருசியுள்ளதாய் மாற்றுகிறீர். அப்படி நீர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். இந்த மாதத்தில் குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும். எந்தெந்த காரியத்தை குறித்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைக்கிறாங்களோ எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறீங்க. குறைகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. குறைகள் நிறைவாகட்டும் ஐயா. வறட்சி செழிப்பாகட்டும் ஐயா. அத்தனை நம்ம செழிப்பான்னு பார்க்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை நீர் எல்லா பிள்ளைகளும் கொடுக்கிறார்கள். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று மக்கள் சாட்சி சொல்ல முடியாது. என் தகப்பன் கிருபை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். கர்த்தருக்கு நாம் மாத்திரம் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென்.